ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கிடைச்சா பசலிக்கீரை பண்ணலாம். எண்ணெய் வச்சு கடுகும் சீரகம் போட்டேன், பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகாய் 3 கீரை வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, கொதி வந்திருக்கு, வேகட்டும் கொஞ்சம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த கேரளா ஸ்பினச் போட்டு கீரைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுவே வெந்துடும், வேகட்டும். பருப்பு வெந்த பிறகு தான் கீரை போட்டோம், அதனால் இந்த பாருங்கள் கீரை வெந்துருச்சு. கீரை வேறு தண்ணி விடும். இது நான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் தண்ணியோடு வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி இல்லாமல் வேணும்னாக்க பருப்புக்கு தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் நச்சு வச்சுருக்கேன், இங்கே பாருங்க, 1 பாதியமாக, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கூட்டு மாதிரி நம்ம பண்ணுறோன்னாக்க சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு தேங்காய் திருவி போட்டு சுக்காவாக பண்ணிக்கலாம். நான் இப்போ சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுனால நான் இப்படி தேங்காய் 1 பாதியமாக அரைச்சி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் மசாலா போட்டுட்டு நம்ம அதில் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.